ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூரை மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நாங்கள் ரெகுலராக மண்பானை தான் யூஸ் பண்ணுவோங்க. ஸோ அதனால் மண் சட்டி எடுத்துருக்கு. சட்டி சூடான பிறகு தேங்காய் ஆயில் ஊற்றிருக்கு. நாங்கள் கேரளாவில் இருக்கிறதுனால தேங்காய் ஆயில் ஊற்றிருக்கு. ஆயில் சூடான பிறகு வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூன் போதும். அப்புறம் கொஞ்சம் கறிவேப்பிலை, அப்புறம் சின்ன ஒரு வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயம் போதும். நைஸாக கட் பண்ணணும். நைஸாக கட் பண்ணி போட்டுடலாம். கொஞ்சம் லைட்டாக வதங்கின பிறகு பச்சை மிளகாய், ஒரு 3 பச்சை மிளகாய். நமக்கு கிடச்சிருக்கிறது சின்ன சூரை தான். அதில் 2 சூரை மட்டும்தான் நம்ம குழம்பு செய்கிறதுக்காக எடுத்திருக்கோம். அதனால் அதுக்கு போதுமான அளவுக்கு தான் நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்கிறது. ஸோ கொஞ்சம் இஞ்சி நீளமாக கட் பண்ணது, அப்புறம் பூண்டு ஒரு 2-3 பல் போதும். அப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நல்லா வதக்கிக்கணும். லைட்டாக வதங்கின பிறகு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஸோ உப்பு போட்டுட்டாங்கன்னா என்ன ஒரு யூஸ்னால் சீக்கிரமாக கொஞ்சம் வதங்கிடும். தென் நாங்கள் நார்மலாக மீன் குழம்பில் கேரளாவில் மட்டும் கிடைக்கிற குடம்புளி தான் யூஸ் பண்ணுவாங்க. அது ஒரு மெடிசினல் வேல்யூ இருக்கிற புளி கூட தான், எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 5 ஸ்பூன் மல்லித்தூள், 4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், இது 3 ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா தக்காளி, ஒரு 1/2 தக்காளி தான் எடுத்திருக்கோம். தக்காளி யூஸ்வலாக நம்ம சூரை குழம்புல யூஸ் பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் நான் ஒரு வித்தியாசம் வர்றதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். நல்லா வதக்கின பிறகு தேவையான அளவுக்கு, போதுமான அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். இதுக்கப்புறமா நம்ம இது உப்பு ஒரு முறை கூட செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு தேவைன்னு தோணிடுச்சுன்னா மட்டும் உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நல்லா கொதிக்க விடணும். மூடி வச்சு கொதிக்க விட்டுடலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. அடுத்து நம்ம இப்படி இருக்கும்போதே நம்ம உப்பு செக் பண்ணிடலாம், புளி செக் பண்ணிடலாம். புளி இறங்கி இருக்கும், புளியும் செக் பண்ணலாம், உப்பும் செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம மீன் போட்டுடலாம். ஒன்று ஒன்றா நம்ம போட்டுடலாம். ஆனால் இது அப்புறமா கிண்டி விடக்கூடாது. அவ்வளோதான். அடுத்து நம்ம அதை மூடி வச்சு வேகும் வரைக்கும் அதில் லைட்டாக பெப்பர் பவுடர் போட்டுடலாம். அதுக்கப்புறம் மூடி வச்சு நல்லா வேக விட்டுடணும். இந்த கிரேவி கன்சிஸ்டன்சி போதுமான அளவுக்கு நமக்கு வந்துருச்சுன்னா we can switch off the stove. இப்படி தான் எங்கள் வீட்டிலையே சூரை மீன் குழம்பு ரெடி பண்ணுறது. இதை பார்த்த பிறகு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.